தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுப்பதற்கு சங்கிகள் மாபெரும் சதி திட்டத்துடன் தயாராகிவிட்டார்கள். நான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது என்பதை சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். திருப்பரங்குன்றம் மலையில் மலை அடிவாரத்துல முருகன் கோவில், மலையில காசி விஸ்வநாதருக்கு ஒரு ஆலயமும், இன்னொரு பக்கம் நீங்க ஏறினீங்கன்னா அப்படியே பாதை ரெண்டா பிரியும். இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்கா அப்படின்னு அங்க ஒரு தர்காவும் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறது, பல நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு இடங்களினாலும் வழிபாட்டு தலங்களினாலும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு போய் வழிபட்டுட்டு வருவாங்க, இந்து பெருமக்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்கள் இங்கே வருவது உண்டு, இந்துக்களும் அங்கே செல்வது உண்டு. எல்லாரும் அண்ணன் தம்பியா சந்தோஷமா மகிழ்ச்சியாகத்தான் இத்தனை நாளா இருந்துகிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல பல பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் இப்பொழுது இல்லை இல்லை, சிக்கந்தர் தர்காவை அங்க இருந்து இது பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது, அது முழுக்க அது எப்படி அங்க இருக்கலாம், இஸ்லாமியர்கள் அங்க எப்படி போகலாம்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த பிரச்சனை எங்க நிக்குது தெரியுமா? ஒரு பெரும் மத கலவரத்திற்கு தமிழ்நாட்டில் திட்டமிட தொடங்கி விட்டார்கள் சங்கிகள். விரிவாக பேச இருக்கிறோம். இனி அடுத்தது இப்ப மதுரை, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மண்டைக்காடு கலவரம். அதன் பிறகு கோயம்புத்தூர் அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. இப்ப மதுரையை குறி வைக்கிறாங்க. அடுத்தது திருச்சி. இப்படியே ஒவ்வொரு ஊராக அவர்கள் போக போகிறார்கள். தமிழ்நாடு முழுவதையும் பெரும் மத உணர்வுகளை தூண்டி மத கலவரத்தை தூண்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி விரிவாக பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு, என்ன இஷ்யூ, ரியல் இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அங்க தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. ரைட். இவங்க என்ன சொல்றாங்க, சிக்கந்தர் தர்காவுல நீங்க ஆடை வெட்டிடுறீங்க அல்லது புலால் உணவை தர்காவுக்கு கொண்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. அங்க இருந்தா இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப இஸ்லாமியர்கள் தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு, இந்த பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களிடம் இன்றைக்கு ஊடகம் பேட்டி எடுத்து, தமிழ்நாட்டினுடைய மிக முன்னணி ஊடகங்கள், புதிய தலைமுறை உள்ளிட்ட ஊடகங்கள் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க இங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிற நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம், ஒண்ணு மண்ணுமா தான் இருக்கோம், தாய் பிள்ளையா தான் இருக்கோம். எங்கிருந்தோ வர்றவங்க இங்க எங்க ஊர்ல மத கலவரத்தை தூண்ட திட்டமிடுகிறார்கள் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக என்று அந்த மக்கள் சொல்வதை கேட்க முடிகிறது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட இயல்பே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போவான், அங்கேருந்தே பாத்தீங்கன்னா பக்கத்துல வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவான், சர்ச்சுக்கு போவான், பக்கத்துல நாகூர் தர்காவுக்கு போவான். நீங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போவான். நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றிருந்த பொழுது தஞ்சை பெரிய கோயிலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கே கோயிலுக்கு வந்திருந்தார்கள். நான் புகைப்படமே எடுத்து வச்சிருந்தேன். இஸ்லாமிய சகோதரிகள் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நான் நாகூர் தர்காவுக்கு போகின்ற பொழுது பெருவாரியாக அங்கே வந்தவர்கள் ஹிந்துக்கள். வேளாங்கண்ணி மாதா கோயில்ல பெருவாரியாக ஹிந்துக்கள். அப்போ ஹிந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லாரும் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியாகவும் எல்லோரோடும் அன்போடும் நட்போடு தான் பழகணும்னு விரும்புறாங்க. அப்படித்தான் இருக்குது. நீங்க சபரிமலைக்கு மாலை அணிவித்து செல்லக்கூடிய சாமிமார்களுக்கு தெரியும், சபரிமலையில பாபர் சன்னதி, ஐயப்பன் சன்னதி, பாபரையும் வழிபடுவார்கள், ஐயப்பனையும் வழிபடுவார்கள். பாபரும் ஐயப்பனும் நண்பர்கள். இங்கே பாபரும் ஐயப்பனும் நண்பர்களாகத்தான் காலம் காலமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பெயரை சொல்லி ஒரு கூட்டம் பிரச்சனை பண்ணுது, அரசியல் பண்ணுது. அவங்க கிட்டமா நம்ம என்னவா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் கிறிஸ்தவ நிறுவனங்கள் அல்லது கிறிஸ்டியன்ஸ் மிஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கமே போகாம நம்ம எத்தனை பேர் வந்திருக்க முடியும்? எல்லாரும் பங்களிப்பும் தானே இருந்திருக்குது. ஏன் இதை நான் இன்னைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னா அதை புரிஞ்சுங்க தயவு செய்து. இன்னைக்கு இந்து முன்னணி அமைப்பினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூரில் இருந்து நாங்க கிளம்பி அங்க போறோம், திருப்பரங்குன்றம் மலைக்கு போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, மதுரையில 144 தடை உத்தரவு, 144 தடை உத்தரவு போட்டிருக்கக்கூடிய நிலையில இவங்க திருப்பூர்ல இருந்து நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையில, இந்து முன்னணி தலைவர் அவருடைய தலைமையில கிளம்புறாங்க. கிளம்புகின்ற பொழுது காவல்துறை தடுத்து நிறுத்துது. திடீர்னு ஒருவர் என்ன செய்யறாரு, பெட்ரோலை மேல ஊத்திக்கிட்டு தீக்குளிக்க போறேன்ட்டு வர்றாரு. இப்ப காவல்துறை எல்லாருமே கைது செய்யறாங்க. அப்ப ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தலாம் என்று இவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல முருகன் கோவில்ல பாஜகவினர், இந்த ஹிந்து அமைப்பினர் கோயிலுக்குள்ளே கூடி ஆர்ப்பாட்டம் முழக்கம்லாம் பண்ணிருக்கிறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கணும், மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஹிந்துக்கள் என்பது வேறு, ஹிந்துத்துவா என்பது வேறு. காங்கிரஸ்ல இருக்கவன்லாம் ஹிந்து இல்லையா? திமுக காரன்ல ஹிந்து இல்லையா? அவன் கோயிலுக்கு போலியா? அவன் சாமி கும்பிடலையா? திமுக காரன்ல சாமி கும்பிடுறவங்க இருக்கதான் செய்யறான். காங்கிரஸ் காரங்கள்ல சாமி கும்பிடுவர்கள் இருக்கிறார்கள்.
ஏன் இடதுசாரி இயக்கங்களிலேயே கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், சாமி கும்பிடுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. தீவிர நாத்திக கருத்துக்களை பேசக்கூடிய திராவிடர் கழகம் அல்லது இன்ன பிற இயக்கங்கள், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை போன்றவற்றில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தீவிர நாத்திக கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்க கோயிலுக்கும் போக மாட்டாங்க, தேவாலயத்துக்கும் போக மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கும் போக மாட்டாங்க. மற்றபடி எல்லா கட்சியில இருக்கணும் தானே கோயிலுக்கு போறாங்க. நீங்க கோயிலுக்கு போகக்கூடிய எல்லோரும் பாஜக காரன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, ஹிந்துவாக இருந்தாலே பாஜகவில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துவது இருக்குல்ல, இது பேராபத்து. நாட்டுல இன்னைக்கு பேச வேண்டிய பிரச்சனை எவ்வளவு இருக்குது. ஏன் ஹிந்துக்களுக்கு எல்லாமே இங்க தேனாரும் பாலாரையும் தான் நீங்க கொடுத்துறீங்களா? தமிழ்நாட்டுல நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டின் முருகன் கோவிலின் மீது இவ்வளவு அக்கறை இருப்பதாக நாடகம் ஆடக்கூடிய இந்த ஹிந்து அமைப்புகளை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த ஹிந்து அமைப்புகள் மனம் திறந்து பதில் சொல்லணும். இந்த பட்ஜெட் அறிவிச்சாங்களா, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையாவது சொன்னாரா மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்? தமிழ்நாடு முற்று முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்க, தமிழ்நாட்டுக்கு நிதியே தரலையே, இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பாதிக்கப்பட மாட்டானா? இதை பத்தி நீங்க எப்ப பேச போறீங்க? எப்ப பேச போறீங்க? என்ன அநியாயம் இது? அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வராது இல்ல? அப்ப நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும், நான் மதமா பேசுறதா தயவு செய்து நினைக்காதீங்க. இப்ப நான் பேச போற கருத்தை தயவு செய்து புரிஞ்சுங்க. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர், அவர் ஒரு தாய் மகள் 2 பேரையும் சீரழிக்கிறான். அந்த ஆளு அம்மாவையும் மகளையும் சேர்த்து பாலியல் ரீதியாக சீரழிக்கிறான். பாஜக காரன் எவனும் கோவப்படல. ஏன் தெரியுமா? அவன் பாஜக நிர்வாகி. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஆள் இஸ்லாமியர்னு சொல்றாங்க. யாரு? இந்த குற்றம் செய்தவரை இஸ்லாமியருங்கிறாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மற்ற ஒருவேளை இந்த இஸ்லாமியர் பாஜகவில் இல்லாமல் இருந்திருந்தா, அப்போ குற்றவாளியை இஸ்லாமிய ஹிந்துன்னு பிரிச்சு பார்க்காதீங்க, குற்றவாளிய குற்றவாளியா பாருங்க இல்லையா? அவன் இஸ்லாமியன் இப்ப பாப்பீங்களா? இல்ல, அப்படித்தானே? அந்த மாதிரி இங்க இல்லாம இங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாவற்றிற்கும் என்ன செய்யறாங்க, ஒரு மதச்சாயத்தை பூசுவது. இங்க நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் எவ்வளவு பெரிய ஆபத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் பிள்ளைங்க படிக்க முடியுமானே தெரியல. நான் சொல்றேன், மத உணர்வுகளுக்கு ஆட்பட்டு பாஜகவிற்கு இரையாகி விட்டால் பீகார் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழ்நாடு ஆகிடும். நண்பர்களே, நான் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு தமிழ்நாடு எல்லாத்துலயும், இப்ப நான் சொல்லல, எக்கனாமிக் சர்வே சொல்லுது. பொருளாதார ஆய்வறிக்கை யார் சமர்ப்பித்தார்? மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? தமிழ்நாடு தான் எல்லாத்துலயும் டாப். எதுல? கல்வி. இல்லம் தேடி கல்வியின் திட்டத்தின் மூலமாக பெருமளவு கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது. அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்திருக்கிறது. தொழில், தனிநபர் வருமானம், நீங்க ஓவராலா ஜிடிபி எடுத்துக்கிட்டாலும் சரி, தனிநபர் வருமானத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. சொல்றது செந்தில்வேல் அல்ல, மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எக்கனாமிக் சர்வே அதை தாக்கல் பண்ணி அந்த பேஸ்ல தான் என்ன செய்வாங்க, நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. இப்ப நம்மோட கேள்வி, பொருளாதார ஆய்வறிக்கையின் அடிப்படையில் எல்லாத்திலும் முதல் இடத்துல இருக்கிறது யாரு? தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நிதியை கொடுக்க மாட்டீங்க. என்ன கணக்கு இது? இது புரியுதா? நீங்க நல்லா ஓடி ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறான், அவனுக்கு நீங்க பரிசு கொடுக்க மாட்டீங்க. ஒரு பையன் போட்டியிலேயே கலந்துக்காம இருப்பான், அவனத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்பீங்க. இப்ப இதெல்லாம் ஹிந்துக்களுக்கு பாதிப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு பாதிப்பு இல்லையா? இதை பத்தி இந்த ஹிந்து அமைப்புகளை பாஜகவை பேசி இருக்குமா? ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலுக்கு தமிழ்நாட்டை தள்ளுறாங்க. இப்ப மண்டைக்காடு கலவரம் இதே மாதிரிதான் ஆச்சு. அதன் பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வலுப்பெற்றுச்சு. கோவை கலவரத்திற்கு பிறகுதான் அங்க என்ன ஆச்சு, பாஜக அங்க கால் ஊன்றியது, அங்க பெருமளவு வலுப்பெற்றது. அப்ப இப்ப அதே மாதிரி மதுரையை குறி வைக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய அமைதியான நகரங்கள் மதுரை, திருச்சி, தஞ்சை எல்லாம், இப்ப இந்த நகரங்களை எல்லாம் இப்ப போன வாட்டி இதே மாதிரிதான் என்ன செஞ்சாங்க, வேல் யாத்திரைன்னு எல்முருகன் யாரோ ஒரு யூடியூபர் பேசுனதுக்கு திமுகவை தொடர்புபடுத்தி வேல் யாத்திரைன்னு வேலோட கிளம்பினாரு. இப்ப அதே வேலோடு திருப்பி எங்க போறாங்க? என்ன இதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? இங்க கொரோனா பெருந்தொற்றின் பொழுது ஹிந்துக்கள் ஏராளமான பேர் இறந்து போன போது அந்த ஹிந்துக்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு RSS வந்துச்சா, இந்து முன்னணி வந்துச்சா? எத்தனை சடலங்களை அடக்கம் பண்ணிப்பீங்க? நீங்க ஆதாரங்களோட கொடுங்க. ரோட்டுக்கு வந்ததெல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமியர்கள் ரோட்டுக்கு வந்தான். தன் உயிரையும் பணையம் வைத்து பொண்டாட்டி புருஷன் சடலத்தை அடக்கம் பண்ண மறுத்த காலம் அது. பெற்ற தாயின் சடலத்தை பார்ப்பதற்கு பெற்ற பிள்ளைகள் அஞ்சிய காலம் அது. இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க? எனக்கு ஒரு சம்பவத்தை கேட்டேன். நான் இப்ப திருவாரூர் பேர்ந்த போது எனக்கு அப்படியே செலுத்து போச்சு. அந்த இஸ்லாமிய தம்பி சொல்றாரு, ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணும்போது, அதாவது ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு தொற்றிடக்கூடாது, எல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், பிள்ளைங்க பக்கத்திலே போகாம அந்த 1.5-2 மாசம் பிள்ளைங்களை தொடல. அவங்க சொந்த குடும்பத்தினரிடமிருந்து அவங்க தள்ளி நிக்கிறாங்க.
ஏன்னா இவங்க கொரோனா நோயாளிகளோடு என்ன செய்றாங்க, வந்து அவர்களுக்கு தேவையானவற்றை உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைங்க ஆசையா ஓடி வரும் சார். என்னால என் பிள்ளையை தூக்கி கொஞ்ச முடியாது சார். ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணும்போது அது ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க. அவர்களுக்கு இருந்த அந்த புண்கள்லாம் இதாகி இவர் முகத்துல என்ன ஆயிடுச்சு, ரத்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கொரோனா நோயாளியினுடைய உடம்புல இருந்து ரத்தமோ இதுவோ உங்க மேல பட்டுச்சுன்னா நீங்க என்ன ஆவீங்க? அவங்க அதெல்லாம் அந்த அந்த நம்பிக்கை, அவர்கள் யார் இறந்து போனார்களோ அவர்களுடைய நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கையின்படி அடக்கம் செய்தார்கள். நீங்க எத்தனை பேர் அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தீங்க? தமிழ்நாட்டுல இதே வேலையா போச்சா? பேசுற நான்லாம் யாரு? நாங்கெல்லாம் கோயிலுக்கு போறது இல்லையா? எங்களுக்கும் கோயில் இருக்கு, எங்களுக்கும் குலதெய்வ கோயில் இருக்கு, எங்களுக்கும் சாமி இருக்கு. எல்லாரும் கோயிலுக்கு போறோம், எல்லாரும் சாமி கும்பிடுறோம். அவரவர் சாமி அவரவர் கும்பிடுறோம், நிம்மதியா அவரவர் வேலையை பார்ப்போம். இது பேராபத்து. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு நான் அன்போடு இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாடு அரசு தயவு செய்து இதை செவிமடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மண்டைக்காடு கலவரம் வந்த பொழுது மண்டைக்காடு கலவரத்தை நிறுத்துவதற்காக தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இன்ன பிற மத குருமார்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மத நல்லிணக்க குழுவை ஏற்படுத்தி அங்க போய் சைவ மடாதிபதி புலால் உணவை தன் கையால் தொட்டது கூட கிடையாது. அவரு அவர் சாப்பிட மாட்டாரு. ஆனால் மீன் குடையை கையில் ஏந்தி மீன்களை கையில் எடுத்து அவர் ஏலமிட்டார். யாரு? நீங்க குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஏலமிட்டார். அதன் பிறகுதான் அங்க வந்து என்னாச்சு, அமைதி திரும்பியது. ஒண்ணும் கிடையாதுங்க. மனுஷனை மீறி என்னங்க என்ற இணக்கப்பாட்டை அங்கே ஏற்படுத்தினார். நான் இப்ப தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தொடக்கத்திலேயே ஆன்மீக பெரியவர்கள், மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மடாதிபதிகள், பாட்டில் வீசுவேன்னு சொல்ற மடாதிபதி எல்லாம் கூப்பிடாதீங்க. சோடா பாட்டில் வீசுவேன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வேண்டாம். உள்ளபூர்வமாக உள்ளபடியே மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மடாதிபதிகள், இஸ்லாமிய பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள், இன்ன பிற அங்க இருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்கள், இவர்களை உள்ளடக்கிய ஒரு நல்லிணக்க குழுவை ஏற்படுத்தி உடனடியாக கூட்டி அந்த நல்லிணக்க குழு பேசி இருவரும் இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அங்க போயிடட்டும், அங்க இருக்கிறவங்களும் இங்க வரட்டும், ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் போய் பரஸ்பரம் ஆற தழுவி அன்பை பரிமாறி பிரச்சனை முடிஞ்சது, இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லணும். இதுக்கு வந்து அரசு வந்து என்ன செய்யணும், இனிஷியேட் எடுக்கணும், முயற்சி எடுக்கணும். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் இதற்கு முயற்சி எடுக்கணும். அப்படியான ஒரு நல்லிணக்க குழுவை ஏற்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். இத கலவரம் வந்து பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறம் நம்ம பேசி பயனில்லை. தொடக்கத்திலேயே செஞ்சிடணும். நான் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிலாம் கிடையாது அப்படின்னு இந்த மத வெறியில் யாரேனும் ஊறி போயிருப்பீர்கள் என்றால், நான் ரெண்டு பக்கத்துக்கும் சொல்றேன், ரெண்டு பக்கமும் இல்ல, எல்லா பக்கத்துக்கும் சொல்றேன். மதத்தின் பேரால், சாதியின் பேரால், இனத்தின் பேரால் வெறி ஏறி போய் இருக்கிற யாராவது இருப்பீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். அவனை போய் அட்றா, நீ இவனை அட்றான்னு யாராவது சொல்றான் அவன் தலைவனா, முதல்ல நீ வா, நீ போய் களத்துல நெல்லு, நீ போய் அவனை அடி, அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, மண்டைக்காடு கலவரம் உண்மையிலேயே இருந்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்லட்டுமா? ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் இதே மாதிரி ஒரு மண்டபத்துல அடுத்த மீட்டிங் போடுறாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி மண்டபத்துல மீட்டிங் போட்டு பேசப்பட்ட பொழுது அவர் அந்த ஹிந்துத்துவவாதிகள் மத்தியில அவர் உட்கார்ந்து இருந்தார். அவர் எழுந்து அந்த ஹிந்துத்துவவாதிகளை பார்த்து கேட்டார், அதெல்லாம் இருக்கட்டுங்க, எங்க சைட்ல நாங்க நிறைய இழந்துட்டோம், நிறைய இழப்புகள், ஏராளமான வழக்குகள், இனிமேல் முதல்ல தலைவர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வாங்க, முதல்ல தலைவன் எல்லாம் ரோட்டுக்கு வா, நீ வா, அடிக்கணுமா நீ வந்து அடி, அவன் திருப்பி அடிச்சானா நீ வாங்கிக்க, எதுவா இருந்தாலும் நீ வா. முதல்ல இந்த தூண்டி விட்டுட்டு அழகு பார்க்கிற வேலை இருக்கக்கூடாது, நீங்க சொல்லணும். ஏன்னா உங்களை தூண்டி விட்டுட்டு இவங்க பதவி வாங்கிட்டு செட்டில் ஆயிருவாங்க, இவங்க வீட்டுல உட்காந்துப்பாங்க. ஹெச் ராஜா உங்க கூட வந்து என்ன செய்ய போறது இல்ல, சண்டை போட போறது இல்ல, உங்க கூட வந்து ரோட்ல நிப்பாரா? உங்களை தூண்டி விடக்கூடிய எந்த அமைப்புகளாவது உங்களோட சாலையில நிக்குமா? கிடையாது. அடி வாங்கி கடைசி மண்டை உடைக்க போறது பரஸ்பரம் சாமானியர்கள். சரி, வழக்கு வந்தா அது பரஸ்பர சாமானியர்களுக்கு. அந்த வழக்கினால் அப்புறம் நீங்க அரசு வேலைக்கு போக முடியாது, உங்க பாஸ்போர்ட்டுக்கு சிக்கல், நீங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக முடியாது, எல்லாம் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கும். இந்த நிலைமை தேவையா? இப்ப இன்னைக்கு பாருங்க, அமெரிக்கால இருந்து ராணுவ விமானத்துல ஏராளமான இந்தியர்களை, லட்சக்கணக்கான இந்தியர்களை எல்லாம் கிளப்பிங்க அனுப்பிட்டான், இந்தியாவுக்கு அனுப்பிட்டான். யாரெல்லாம் இந்த குடியுரிமையை வாங்காம இருக்கிறவன் எல்லாம் கிளம்புங்கிறான். இங்கிருந்து இந்தியாவில் சிஏஏ கொண்டு வரப்பட்ட பொழுது காலம் காலமாக தலைமுறையாக இந்த மண்ணில் வசித்தவர்கள், அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களை இஸ்லாமியனு இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, அவர்களை நீங்க அப்படிலாம் சொல்லி வெளியில போங்கடான்னு சொன்னீங்க. சொல்லும் போது இதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கும் குசியா இருந்துச்சு அன்னைக்கு, அமெரிக்கால இருக்கவனுங்களாம். சூப்பர் இல்ல, இன்னைக்கு அங்கேருந்து உங்களை துரத்தி விடும்போது வலிக்குது இல்ல, எனக்கும் வலிக்குது.
நான் இதை ஆதரிக்கலை, மகிழல, என்ஜாய் பண்ணல. ஆனா வலிக்குது இல்ல, இந்த வழி தானே இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நீ அவன் நாட்டுல போய் உட்கார்ந்துட்டு வந்து உன்னைய துரத்தி விட்டதுக்கே அவனுக்கு கோவம் வருது. இந்த மண்ணின் மைந்தனை நீ வெளியில போன்னு சொல்லும் போது அவனுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் சொல்லு. சவுதி அரேபியால போய் உட்காந்துக்கிறது, துபாயில போய் உட்காந்துக்கிறது, இஸ்லாமிய நாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துட்டு இஸ்லாமியனை திட்ட வேண்டியது, யூரோப்ல போய் வேலை பார்த்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு கிறிஸ்தவனை பாவாடைன்னு திட்ட வேண்டியது. எல்லாம் கிளம்பி இங்க வந்துருங்கன்னா இங்க மோடிஜி உங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்பாராடா? கொடுப்பாரா? என்ன சொன்னாரு எல்லாருக்கும்? பக்கோடா விற்க சொன்னாரா? பக்கோடா விற்பீங்களாடா எல்லாரும்? மத வெறி பிடிச்சு அலையக்கூடாது. நான் இதை ஏதோ இந்த பக்கம் மட்டும் பேசுறேன் நினைக்காது, எல்லா பக்கத்துக்கும் சேர்த்தா சொல்றேன். இஸ்லாத்தின் பேரில் மத வெறி பிடிச்சு அலைஞ்சாலும் தப்பு, கிறிஸ்தவத்தின் பேரில் மத வெறி பிடிச்சு அலைஞ்சாலும் தப்பு, ஹிந்து மதத்தின் பேரில் மத வெறி பிடிச்சு அலைஞ்சாலும் தப்பு. எந்த மதத்தின் மதம் பிடிக்கப்படாதா? சமயம், சமயம்னா என்ன தெரியுமா? சமைத்தல், ஒன்றை பக்குவப்படுத்துதல். அதனால தமிழ்ல வந்து சமயம்ங்கிற அழகான வார்த்தை. லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்று சொல்லுகிறது இஸ்லாம். அவரவர் சமயம் அவரவருக்கு. அதையே தாண்டா இங்க நம்மாழ்வார் சொல்லுகிறார். நம்மாழ்வார் பாசுரத்தை படிச்சிருக்கீங்களா யாராவது? அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனபடி அடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் விதிவழி அடைய நின்ற நிறைங்கிறாரு. லக்கும் தீனுக்கும் இதுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம் புரியுதா அவங்க? நமக்கு அது மதவெறி பிடிச்சவர்களை பார்த்து சொல்றேன். சாரி, நான் ஒருமையில பேசுறேன்னு நினைக்காங்க, கோவம் வருது. மதவெறி பிடிச்ச கூட்டத்துக்கு கேட்கிறேன். அவரவர் சமயம் அவரவருக்குன்னு அர்த்தம். ஒன்றே பேரூர் அதற்கு வழி ஆறுலங்கிறார் திருமூலர். ஒண்ணுதான்டா வழி, போற ஒண்ணுதான் இது இலக்கு, போற வழிதான் வேற வேற. இந்த சமயம் அந்த சமயம் இல்ல. மதவெறி வேண்டாம், சண்டை வேண்டாம், பத்த வைக்கிறது ஈஸி. மதவெறியில் ஒன்றை தொடங்குவது எளிது, அதை அடக்கிறது கஷ்டம். வேண்டாம், அது வேண்டாம், அது ஆபத்து, அது ஆபத்து. அல்ல, ஒரு குறைந்தபட்சமான என்ன செய்யணும்? நாகரிக உணர்வோடு, குறைந்தபட்ச மனித தன்மையோடு நடந்து கொள்ள பழகுங்கள். அவரவர் உரிமைகளை மதியுங்கள். இல்லைங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அந்த நிம்மதியை கெடுத்துறாங்க சாமி பேர சொல்லி. சாமி, நான் ஒண்ணு சொல்றேன்டா, ஒண்ணு வச்சுங்க. சாமி தாண்டா நம்மளை காப்பாற்றணும். நீங்க யாரும் சாமியை காப்பாற்ற முடியாது. சாமியை காப்பாத்திடல, சாமியை காப்பாற்றுற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆளா? எந்த சாமியாவும் இருக்கட்டும், அல்லாவோ சிவனோ ஏசப்பாவோ, எந்த சாமியும் சாமி தாண்டா நம்மளை காப்பாற்றணும் நீங்க வேண்டீங்க. நீங்க என்ன சாமியை காப்பாற்ற புறப்படுறீங்க? எல்லாரும் சாமியை காப்பாற்றுற அளவுக்கு நீங்க எல்லாம் பெரிய ஆளா? சண்டை வேண்டாம், சமாதானம், அமைதி, வளம், வளர்ச்சி. எல்லாரும் அவரை ஒரு கோயிலை கும்பிடுவாங்க, அவரை ஒரு சாமியை கும்பிடுங்க, ஒற்றுமையா இருங்க, வளர்ச்சியை நோக்கி நகருவோம். இதுதான் சரியானதாக இருக்கும். இது 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 வந்து இது தமிழ்நாடு. தயவு செய்து இதை சீரழித்து மத வெறி பிடித்த ஒரு மாநிலமாக மாற்றி விடாதீர்கள். நான் என்ன கேட்கிறேன், 31 பேர் வந்து கும்பமேளால செத்து போயிட்டானே கூட்ட நெரிசல. மனசாட்சியோட சிந்திக்கணும். இந்த தமிழ் கேள்வி அந்த வீடியோ பாக்குற நேயர்கள் சொல்லுங்க. ஒருவேளை இப்படி அப்படி இங்க ஒரு தேரோட்டத்திலேயோ ஒரு கூட்டத்திலேயோ ஒரு 5 பேர் 10 பேர் ஏதோ கூட்ட நெரிசல்ல ஒருவேளை அசம்பாதம் நேர்ந்து, அப்படி ஒருபோதும் நேரக்கூடாது. ஒருவேளை நேர்ந்து யாரேனும் ஒருவர் மாண்டு போயிருந்தா இந்த பாஜக, இந்த RSS, இந்த ஹிந்து முன்னணி என்ன சொல்லுவாங்க? ஏ திராவிட மாடல் அரசே, ஹிந்துக்களின் உயிர் என்றால் உங்களுக்கு இலக்காரமா? ஹிந்து எத்தனை பேர் செத்து போயிட்டான், ஐயோஹோன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பீங்கடா நீங்க. 31 ஹிந்து செத்து போயிட்டானடா, ஒருத்தன் கேட்கலையே அத. ஒருத்தன் 31 ஹிந்துக்களினுடைய குடும்பம் அனாதையா தெருல நிக்குது. எவன்டா கேட்டீங்க? யாரு கேட்டா? அப்ப பாஜக காரன் ஆட்சியில ஹிந்து சாவலாம் என்ன? வாய் திறந்திருப்பீங்களா ஒருத்தனாவது அதை பத்தி? இதெல்லாம் அநியாயம். மதவெறி வேண்டாம். நான் அந்த பதட்டத்துல பேசிட்டு இருக்கேன். மதவெறி வேண்டாம், சாதி வெறி வேண்டாம், இனவெறி வேண்டாம். சீமான் ஒருத்தன் அவனடான ஒரு பக்கம் இனவெறியை தூண்டி விட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் பேர் சாதி வெறியை தூண்டிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் பேர் மதவெறியை தூண்டிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தன் படிக்கிறத பத்தி பேசிக்கிறானா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு, அதை பத்தி பேசிருக்கீங்களா? ஏதாவது ஆக்கப்பூர்வமா என்னைக்காவது பேசிருக்கீங்களா? சண்டை 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 பொண்ணும், அவன் எவனா சாவணும், அந்த இளவுல நீங்க எல்லாம் சம்பாதிச்சு மனசு ஒடிஞ்சு போய் பேசிட்டு இருக்க. நண்பர்களே, தயவு செய்து வேண்டாம். நல்லிணக்கத்தை பேணுவோம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.